வணக்கம். நான் உங்கள் ஆத்தங்குடி செல்வம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நண்டு மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்துங்க, நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். கால் தனியாக இருக்கும், நரி தனியாக இருக்கும். இந்த நண்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் வந்து அமாவாசைக்கு முன்னாடி வாங்கினா சதை நிறையா இருக்கும், பௌர்ணமிக்கு முன்னாடி வாங்கினா சதை நிறையா இருக்கும் ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சதை தான் நமக்கு மெயின். பார்க்குறதுக்கு ரஃப்பாக இருக்கும், ஆனால் உள்ளே வந்து அந்த பொருள், அந்த சதை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து இந்த மிளகுலே பண்ணுறது, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு நம்ம உடம்புல நெஞ்சு சளின்னு நிறைய பேர் இருக்கும், சளி நிறையா இருக்கும், ஜலதோஷம் பிடிக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த நண்டை வந்து ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டா போதும், சளியிலேருந்து எல்லாமே சரியாயிடும். சளிக்கு ஒரு மிக சிறந்த மருந்து என்னென்னா அந்த நண்டு தான். செய்கிறது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் இது க்ளீன் பண்ணுறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இது அந்தளவுக்கு க்ளீனிங்லாம் ஒரு இது கிடையாது. ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கங்க. எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், தாளிப்பு, கருவேப்பிலை, இடித்த பூண்டு, பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண தக்காளி, இந்த மிளகு சீரகம் தான். இந்த இதில் ஒரு ரகசியம் சொல்லிடுறேன். இவங்க 2 பேரும் வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி. இவர் வந்து புருஷன், இவர் பொண்டாட்டி. ஏன்னா இவர் 2 பேரையும் சேர்ந்து அரைச்சானா இவர் கொஞ்சம் காரத்தன்மையாக இருப்பார். இதை வந்து அவர் ஈக்குவல் பண்ணி கொடுப்பார். இந்த ஜீரகம் இது 2ஐயும் நம்ம பொடி பண்ணணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இது நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்கலை, வெறும் மிளகு வறுவல் தான் பண்ண போகிறோம். நண்டு மிளகு வறுவல். இது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த மிளகு ஜீரகம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். தூள் பண்ணுறது வந்து குறைன்னு தூள் பண்ணணும், நைஸாக தூள் பண்ணக்கூடாது. 2ஐயும் ஒன்றா தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் மெயினாக இந்த இதுக்கு. இதுதான் மசாலா. பார்த்து எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்ச உடனே இந்த சோம்பு போடணும். இதுக்கு தாளிப்பு வந்து சோம்பு மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் போட்டுறாதீங்க. பாருங்கள், சோம்பு போட்டு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த பூண்டு இது இடித்த பூண்டு. இது இடித்த பூண்டு கிடையாது. மிக்சியில் தான், தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறேன். ஏன்னா இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம அம்மிலாம் இடிச்செல்லாம் போகிறதெல்லாம் கஷ்டம். ஏன்னா அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இப்போ மிக்சியில் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி பூண்டு வந்து இடித்த மாதிரியே வந்துடும், அம்மியில் அரைச்ச மாதிரியே வந்துடும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பூண்டை கொஞ்சம் எண்ணெயிலே வதக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கணும். கூடவே இந்த பச்சை மிளகா, மிளகாத்தூள் போடாதனால இந்த பச்சை மிளகா நம்ம போடுறோம் காரத்துக்காக. நண்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம் தான் நண்டு வேகிறோட டைம். அதுக்கப்புறம்லாம் நீங்கள் வேக்காட்டெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு ஓடு இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேகும் அப்படிலாம் கிடையாது. நண்டோட வேக்காட்டத்தன்னா மேக்ஸிமம் 15 நிமிஷம் தான். பாருங்கள், வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணும். எப்போவுமே தக்காளியும் வெங்காயமும் ஒன்றா போட்டுறாதீங்க. ஒன்றா போட்டால் வதங்காது, வெங்காயம் வதங்காது. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடணும். ஏன்னா இதனோட ஈரத்தன்மை வந்து அதை வந்து வேக விடாமல் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை, எப்போ எந்த பொருள் செஞ்சாலும் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுது. அதுக்கப்புறமா தக்காளி போட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும்.
வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டோம், லைட்டாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். இப்போ தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா வதக்கிடுச்சு. இந்த மாதிரி வதக்கணும். அப்போ தான் வறுவல் வந்து நல்லா ருச்சியாக இருக்கும். மெயினாக இதுதான் மெயினு. பாருங்க, நல்லா வதக்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நண்டை போடுறோம். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு இந்த நண்டுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. கல் உப்பு போடுங்க, தூள் உப்பு போடாதீங்க. நல்லா வதக்கிட்டோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், ரொம்ப ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த சூட்லேயே இந்த நண்டோட இதெல்லாம் வெந்துடும். அதனால் இது வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா நம்ம வறுவல் பண்ண போகிறோம். பெரட்டல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இது வறுவல் பண்ணுறதுனால இந்த தண்ணி கம்மியாக இருக்கும். இந்த தண்ணி இஞ்சிற வரைக்கும் நீங்கள் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். நண்டு சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. சில பேருக்கு வந்து அது எப்படி சாப்பிட்றது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, யாராவது எடுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. சில பேர்லாம் அந்த வயசானவங்களாம் நண்டை எடுத்து கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காண்டி எடுத்து கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, லைட்டாக பல்லில் கடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டீங்கனாலே வந்துடும் ஓரளவு. அதனால் வந்து நண்டு சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. நண்டு எல்லோரும் சாப்பிட பழகிச்சு. மிகச்சிறந்த ஒரு கடல் உணவு, நல்ல மருத்துவ குணம் உள்ள ஒரு கடல் உணவு. கடல் உணவில் எல்லாமே நல்ல உணவு தான். ஆனால் இந்த நண்டு வந்து ஒரு ஸ்பெஷல். ஏன்னா உலகத்தில் சளி பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. சளிக்கு ஒரு மருந்து என்னடான்னா இதுதான் பெரிய மருந்து. இது நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் தண்ணிலாம் ஈங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இதில் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கலை. நண்டு வெந்துருச்சு. நண்டோட பக்குவம் முடிஞ்சு போச்சு. இந்த பதத்துக்கு வந்தோடனே நீங்கள் வந்து இது பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணால் நம்ம அரைச்சி வச்சுருவோம். இவங்க தான் அந்த புருஷன் பொண்டாட்டி சொல்கிறோம் இல்லைங்களா, இவங்களை வந்து அப்படியே மேலே அப்படியே பரன்னு தூவி விடும். அப்படியே தூவி விட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ பார்த்துக்கங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தூவி விடுங்க. அவ்வளோ ஓகேங்களா. இதுதான் மெயினு. நம்ம எதுவுமே போடலை, வெறும் மிளகு ஜீரகம் தான். இப்போ என்ன பண்ணால் ஒரு கலர் கிடைக்கும். இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நண்டு சாப்பிட்லாம். இந்த மசாலா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மசாலா இருக்குது பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இந்த மசாலா இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் சோத்தில் நல்லா பிணைஞ்சி சாப்பிடும்போது அது ருசியே தனி ருசி. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பக்குவமாக பண்ணுங்கள். இதில் ஒரு வேஸ்டேஜ் கூட ஆகாது. எல்லாமே நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். கருவேப்பிலை கூட நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். இது 1 கிலோ நண்டு. 1 கிலோ நண்டு நான் ஒன்று செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் இந்த மாதிரி தான் நல்லா க்ளீன் பண்ணி 2ஆக கட் பண்ணி, என்ன நண்டு வாங்கும்போது அந்த ஒரு மாதிரி ஊட்ட நண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது கெட்டுப்போன நண்டுன்னு ஏதாவது ஒன்று மிக்சிங்கில் வரும். அந்த நண்டு வந்து தூக்கி போட்டுருது. அதில் ஏதாவது 1 2 வரத்தா செய்யணும்னா 10 நண்டு வாங்கும்போது அதில் ஒரு 100 நண்டு வரும். அதை வரத்தா செய்யும். ஏன் அப்படின்னா அதில் சதையே இருக்காது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். பிடிச்சி போச்சு. நண்டு வறுவல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. மறுபடியும் ஏதாவது செய்முறையில் ஏதாவது தவறுதல் இருந்தால் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு மருத்துவ குணம் உள்ள மிளகு நண்டு வறுவல். நான் உங்கள் ஆத்தங்குடி செல்வம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.